சார் இந்த வீக்கெண்ட் செம்ம வித்தியாசமான ஒரு படம் பார்த்தேன். கிரிட்டிக்ஸ் ரிவ்யூல அந்த படத்துக்கு தாறுமாறா இருந்துச்சு. என்ன வித்தியாசம்னா படத்தோட முதல் அரை மணி நேரம் தான் கேரக்டர்ஸ்லாம் நார்மலா பேசுவாங்க. அதுக்கப்புறம் அவங்களுக்கு பேசுற சக்தியே போயிடும். பேசணும்னு நினைச்சாலும் பேச்சு பாட்டா தான் வரும். அதுக்கப்புறம் எல்லா கான்வர்சேஷனுமே பாட்டு மூலமா தான் நடக்கும். ஒரு டைப்பா இருக்குல்ல சிங் கீதம். நெட்ஃபிளிக்ஸ்ல இந்த படம் இப்போ அவைலபிளா இருக்கு. சிங்கீதம் ஸ்ரீனிவாச ராவ், கமலஹாசன் கூட தமிழ்ல பல படங்கள் பண்ணியிருக்காரு. அபூர்வ சோதர்கள்லாம் அவர் பண்ண படம் தான். 94 வயசுல இந்த மாதிரி ஒரு கிரியேட்டிவான ஒரு கான்செப்ட் எடுத்து ஒரு படம் ஒன்று பண்ணியிருக்காப்புல. உண்மையிலே ஒரு தரமான அட்டெம்ப்ட். அதாவது நான் பாட்டா படிப்பாங்கன்னு சொல்றேன்ல, அது எக்ஸாம்பிளுக்கு சொல்றேன். சாப்பிட்டியா அப்படின்னு ஒருத்தர் கேட்கணும்னா அப்படி கேட்க முடியாது. சாப்பிட்டியா, பாத்ரூம் போனியா, இப்படிதான் கான்வர்சேஷனே இருக்கும். முக்காவாசி படம் இப்படியே தான் போச்சு. இப்படி என்னன்னா என்னதான் எக்ஸ்பெரிமெண்டல் முயற்சி அப்படின்னா கூட ஒரு ஸ்டேஜ்ல ஒரு சலிப்பு தட்டுச்சு. முக்கியமா இன்டர்வலுக்கு முன்னாடி என்னடா இப்படியே படிச்சு பாட்டாவே படிச்சுக்கிட்டு இருக்காங்க, எப்படா நார்மலா பேசுவாங்க அப்படிங்கிற ஒரு ஃபீல் வந்துச்சு. பட் செகண்ட் ஹாஃப்ல நமக்கு அது பழகிருச்சு. கதைக்குள்ள போயிட்டோம். பெருசா ஒரு அலுப்பு தட்டல. அங்கங்க ஒரு சில சீன் போர் அடிச்சாலும் தேவி ஸ்ரீ பிரசாத் தான் அந்த படத்தோட ஹீரோவே. படத்துல பாட்டு நல்லா இருக்காங்கிறது கிடையாது, படமே பாட்டு தான். சூப்பரா பண்ணியிருந்தாப்ல. ஃபினிஷிங்ல ஒரு கேமியோ வருவாரு, அந்த சீனுமே சூப்பரா பண்ணியிருந்தாங்க. படம் முடியும் போது அப்படியே ஆடியன்ஸ் அப்படியே ஹாப்பியா படம் பார்த்து முடிக்கிற மாதிரி வச்சிருந்தாங்க. அதுவும் சூப்பரா இருந்துச்சு. படத்துல எமோஷனல் சீன்லாம் ஒன்று ரெண்டு ஒர்க் அவுட் ஆச்சு. பட் என்னன்னா இது வந்து ஒரு பெட் டைம் ஸ்டோரி மாங்கல்ல, மாரல் ஸ்டோரிஸ், அந்த மாதிரி ஒரு படம் பார்க்க போறோம் அப்படிங்கிற மைண்ட் செட்ல தான் உட்காரணும். ஒரு ஃபேண்டசி படம். இன்னொன்னு இது ஒரு தெலுங்கு படம். தெலுங்குத்தனமான விஷயங்கள் படத்துல நிறைய உண்டு. காக்கா பிரியாணி சாப்பிட்டா உன்னிகிருஷ்ணன் வாய்ஸா வருங்கிற மாதிரி சில தெலுங்குத்தனமான ஆக்டிங், சில ஸ்டேஜிங்லாம் பயங்கர சினிமாத்தனமா இருக்கும். இருந்தாலும் கிரியேட்டிவிட்டி வந்து உண்மையிலேயே அற்புதம். அந்த மாதிரி ஒரு கான்செப்டை யோசிச்சு அதை இந்த அளவுக்கு என்டர்டெய்னிங்கா பண்ணதே பெரிய விஷயம். புது முயற்சி, எக்ஸ்பெரிமெண்டலான படங்கள் இதெல்லாம் உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னா கண்டிப்பா அட்டெம்ப்ட் கொடுங்க. பார்சலோனா படத்துல மீட் பண்ணலாம். பாய்.